13:10 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13:10. சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய பொறுமையும், வாசிங்க மறுபடியும், பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். இதிலே விளங்கும். இப்போ என்ன தேவைன்னு புரிஞ்சு போச்சா? விசுவாசமும் வேண்டும், எதுவும் வேண்டும், பொறுமையும் வேண்டும். விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு என்ன கிடையாது, வெறும் விசுவாசம் இருக்கிறது, ஆனா என்ன இல்லை, பொறுமை இல்லை. அல்லேலூயா. விசுவாசமும் இருக்கணும், பொறுமை இருக்கணும். எல்லாமே டக்கு 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 டக்குன்னு நடந்துக்கணும். நம்ம உலகத்தில் இருக்கும்போது என்ன டக்கு டக்குன்னு நடந்துச்சு யோசிச்சு பாருங்க. கர்த்தரை அறியாத அந்நிய ஜனங்களா இருக்கும்போது, கர்த்தரை அறியாம ஹாஸ்பிட்டலா சுத்தும் போது, கர்த்தரை அறியாம எங்கெங்கயோ நம்ம அலைந்து திரியும் போது, எது நம்ம வாழ்க்கையில பல வருஷங்கள் வேஸ்டா போச்சு, அந்த நாட்கள் எது நமக்கு உடனே என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கல. ஆனா கர்த்தரிடத்துல வந்திருக்கிறோம், விசுவாசித்து வந்திருக்கிறோம். அப்போ விசுவாசித்து கர்த்தரிடத்துல வந்திருக்கிறோம் சொன்னா, இங்க விசுவாசமும் முக்கியம், அதோடு கூட என்ன முக்கியம், பொறுமையும் முக்கியம். அல்லேலூயா. பொறுமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். யோபின் பொறுமையை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்று யாக்கோபு எழுதுகிறார். அப்போ விசுவாசிக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டாங்கன்னா கர்த்தரால் வருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும், கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்ள முடியும். நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்கிறது, ஆனால் என்ன இல்லை, பொறுமை இல்லை. வந்து ஒரே வாரத்தில் எல்லாம் கிளியர் ஆயிடணும் பாஸ்டர், ஒரே மாதம் சர்ச்சுக்கு வந்தனா எல்லாம் சரியாயிடணும் பாஸ்டர், 4 வாரம் ஜபத்துக்கு வந்தனா எல்லாம் கிளியர் ஆயிடணும் பாஸ்டர். ஆனால் என்னுடைய செயலை மட்டும் நான் என்ன பண்ணிக்க மாட்டேன், மாற்றிக்கொள்ள மாட்டேன். விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு வெறும் விசுவாசம் மட்டும் போதாது, விசுவாசமும் பொறுமையும் விளங்க வேண்டும். கர்த்தரிடத்தில் ஒன்றை நாம் எதிர்பார்த்து காத்திருப்போம் என்று சொன்னால், அதற்கு விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருப்போம் என்று சொன்னால், அதோடு கூட என்ன வேணும், பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உபத்திரவத்தில் மாத்திரம் பொறுமையாக இருப்பதல்ல, விசுவாசத்தில் நமக்கு என்ன வேணும், ஒரு பொறுமை வேண்டும். கர்த்தரிடத்துல கொஞ்சம் விசுவாசித்து நம்ம காத்திருக்கிறோம், ஜெபித்து காத்திருக்கிறோம் சொன்னா நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். கர்த்தர் செய்கிற வரைக்கும் அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் என்னவா இருக்கிறாரு, நல்லவராக இருக்கிறார். தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார் என்று புலம்பல் புஸ்தகத்தில் காணப்படுகிறது. ஆகையினால நமக்கு விசுவாசம் இருக்கிறது, அதோடு கூட என்ன தேவை, பொறுமை வேண்டும். அல்லேலூயா. ஆகையினால என்னென்ன காரியங்கள், முதலாவது காரியம் சொல்லுங்க பார்க்கும், விசுவாசமும் ஜெபமும் வேண்டும். அடுத்தது விசுவாசமும் கிரியைகளும் வேண்டும்.